சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் நடந்த கொள்ளை தொடர்பான வழக்கில் முக்கிய தடயங்கள் சிக்கியதாக சிபிசிஐடி தகவல் தெரிவித்திருக்கிறது. ரயிலின் மேற்கூரையில் துளையிட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கிடைத்ததாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த விவகாரத்தில் சிபிசிஐடியிடமிருந்து தற்போது என்ன தகவல் வெளியாகியிருக்கு, விரிவா சொல்லுங்க. திவ்யா, அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு, அதாவது 8ஆம் தேதி அன்று சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்த ரயிலில் வங்கிக்கு சொந்தமான பணம் கொண்டு வரப்பட்டது. இதில் ரயில் பெட்டியின் மேற்கூரையை துளையிட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக 9ஆம் தேதி தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் தொடர்ச்சியாக 3 நாட்களாக விசாரணை நடத்தினர். இருந்த போதிலும் அந்த விசாரணையில் எந்த விதமான துப்பும் தொடங்கவில்லை என்ற நிலையில் போதிய தொழில்நுட்ப வசதி இல்லாத காரணத்தினால இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல நேரடி விசாரணை நடத்தினாங்க. குறிப்பா சேலத்திலிருந்து விருதாச்சலம் செல்லும் வரைக்கும் இந்த ரயில் கொள்ளை சம்பவம் நடந்திருக்க கூடும் என்ற சந்தேகம் முதலில் காவல்துறையினருக்கு வலுவாக இருந்தது. அந்த அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் 9 தனிப்படைகளை அமைத்து இருப்பு பாதையின் 2 புறங்களிலும் ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதா என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வந்தனர். இந்த சோதனையின் அடிப்படையில் தற்போது கிடைத்துள்ள ஒரு தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த ரயில் பெட்டியின் மேற்கூரையில் துளைய போட பயன்படுத்திய கருங்கல், செங்கல் மற்றும் சிறிய ரக கருவிகள் சேலம் அருகே இருப்பு பாதையில் கிடைத்துள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளையிடப்பட்ட இடத்தை மையமாக வைத்த பிறகுதான் குற்றவாளிகளை தேடுவதற்கான பணிகளை தொடங்க முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே விசாரணை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த துளையிடப்பட்ட கருவிகள் சேலம் அருகே கிடைத்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. திவ்யா, மோகன்ராஜ், அந்த ரயிலின் மேற்கூரையில் துளையிட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கருங்கல், செங்கல், அந்த சிறிய ரக கருவிகள் தான் அப்படின்னு எப்படி சிபிசிஐடி அதிகாரிகள் உறுதிப்படுத்தினாங்க? தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற ஒருவர் அந்த குழுக்களாக இணைந்துதான் அந்த ரயிலோட மேற்கூரையை துளையிடப்பட முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே ரயில்வே போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையிலேயே தெரிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில இதற்கு என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள், என்னென்ன மாதிரியான கருவிகள் பயன்படுத்தி இருக்க கூடும் அப்படிங்கிறத ஏற்கனவே சிபிசிஐடியோட ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் சேலம் வந்தப்ப அதற்கான மாதிரி கருவிகளையும் பார்வையிட்டு இருந்தாங்க. இந்த அடிப்படையில இப்ப தற்பொழுது மேற்கொண்ட தொடர் விசாரணையில இது போன்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் எழுந்தது. அந்த அடிப்படையில தற்பொழுது இருப்பு பாதைக்கு அருகே கிடைத்துள்ள இந்த கருவிகள் ரயில் பெட்டியில் துளையிடப்பட்டிருக்கும் கருவிகளாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில தற்போது சேலத்தில் சிறப்பு படையினர் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வராங்க. தம்பி தமிழரசன் மட்டுமல்லாமல் இந்தியன் வங்கிக்கு சொந்தமான பணத்திற்கு பாதுகாப்பாக கிருஷ்ணகிரி, அதே போல ராசிபுரத்திலிருந்து 10 காவலர்கள் என பலதரப்பட்ட காவலர்கள் இந்த ரயில் பெட்டியில பயணம் பண்ணியிருக்காங்க அன்றைய தினம். எனவே அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட 300 காவல்துறையினர் உட்பட வங்கி ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்கள் என பல தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் அந்த அன்றைய தினம் அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகளின் தொலைபேசி எண்களை கொண்டும் விசாரணை தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினாங்க. இது ஒரு புறம் இருக்க, சேலத்திலிருந்து விருதாச்சலத்துக்குள்ளாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் வலுத்தது. இதன் ஒரு பகுதியாக சந்தேகிக்கும்படியான ஒரு நபர் காவல்துறையினோட சீருடை அணிந்து நின்றிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில சேலம் முதல் விருதாச்சலம் வரையிலான பல இடங்கள்ல சிபிசிஐடி போலீசார் நேரடியாக விசாரணை நடத்தி இருக்காங்க. திவ்யா.